friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான் லாஸ்ட் வீக் வேளாங்கண்ணி போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த vlog உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் அங்கே இருக்கிற 10 ரூபாய் 20 ரூபாய் கடையோட ஷாப்பிங் vlog அப்லோட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அங்கே நான் எடுத்த கொஞ்சம் vlog, அப்புறம் அங்கே நான் வாங்கின பொருள் எல்லாத்தையும் உங்களோட ஒரு ஹாலாக ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மோஸ்ட்லி இயரிங்ஸ் தான் நிறைய வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த குட்டி ஷாப்பிங் vlog அப்புறம் குட்டி ஷாப்பிங் ஹாலை வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் கடல்லேருந்து திருப்பி வர்ற வழியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சைட்லேருந்து தான் நான் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொல்கிற ஷாப்லாம் அந்த சைட்லேருந்து. ஸோ கடற்கரையை ஒட்டி கடற்கரையிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஷாப் இது தான். இங்கே மோஸ்ட்லி வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கிளாஸ் வேஸ் இருந்துச்சு, கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. மற்றதெல்லாம் வந்து நார்மலாக எப்பயும் எல்லா இடத்துலையும் இருக்கிற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. பட் சின்ன சின்ன பசங்களுக்கு போடுற இந்த கழுத்தில் போடுற செயினாக இருக்கலாம், இல்லை வளையலாக இருக்கலாம், குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ப்ரைஸ் எல்லாமே 10 rupees 20 rupees 30 rupees அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து செகண்ட் ஷாப். ஃபஸ்ட்டு ஷாப்பில் அது பார்த்தோம் இல்லையா, இது வந்து செகண்ட் ஷாப். செகண்ட் ஷாப்பில் சென்டரில் இருக்கிறது இந்த இதெல்லாம் வந்து 10 rupees சொல்லியிருந்தாங்க. அந்த சைடு இருக்கிறதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறதெல்லாம் 20 rupees 40 rupees 30 rupees அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை நான் டீட்டெயில்டாக vlog எடுக்கல, ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா இதெல்லாம் தான் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. ஜஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரேண்டமாக தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்திருக்கேன். நான் வாங்கின பொருளை வந்து இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஹாலாக காமிச்சிருக்கேன். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு போடுற கிளிப்ஸ், இந்த கலர் கிளிப்ஸ், இந்த ஜிகினா வச்சு கிளிப்ஸ், இது எல்லாமே 10 rupees அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக தான் தெரிஞ்சிச்சு. டிக்டாக் கிளிப்ஸ் எல்லாம் அப்படியே செட்டாக அதுவே 10 rupees அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எங்கே இந்த மாதிரி ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னாலும் வாங்கலாம். இந்த மாதிரி எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துலையுமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெறும் 10 rupees ஷாப் மட்டும் இல்லை, 10 rupeeலேயே வந்து 30 40 20 அப்படின்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கடையில் வந்து செகண்டில் இருக்கிற கடையில் வந்து பேங்கிள்ஸ் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்காக இருக்கட்டும், லிப்ஸ்டிக்ஸ் இல்லை ஃபேஸ் பவுடர் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இடத்துல வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே பிராண்டட் இல்லாத, அது நார்மல் பிராண்ட் ஒரு 50 ரூபாய் பிராண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த மாதிரி வாங்கினோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு எதுவும் ஆகாது. பட் இங்கே 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு அப்படிலாம் வாங்கி நம்ம லிப்ஸில் ஒரு தடவை 10 ரூபா தானே குழந்தை கேட்குறா அப்படின்னு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஸ்கின் டாக்டர்கிட்ட செலவு பண்ணுறதுக்கே ஆயிரக்கணக்கில் ஆகும். அதனால இந்த மாதிரி இடத்துல லிப்ஸ்டிக்கோ இல்லை ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோ எதுவுமே வாங்காதீங்க. ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஆர் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஜிமிக்கியெல்லாம் 30 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க எல்லா ஜிமிக்கியுமே. இதுக்குள்ளே இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாமே ப்ரைஸ் வந்து ஒரு செட்டுக்கு மாறும் அப்படின்னு சொன்னாங்க. வெளியில் இருக்கிறது, அந்த கிளாஸ்க்கு வெளியில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் இது 30 இது 20 அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வச்சுருந்தாங்க. இவங்க இந்த இடத்துல வச்சுருக்கிறதுக்கு இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே 200 300 அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி சில்க் த்ரெட் இயரிங்ஸ்லாம் 60 rupees 50 rupees அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து செகண்ட் ஷாப். இது வந்து அந்த செகண்ட் ஷாப்க்கு எய்த்தாப்லேயே ஒரு கடை இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சமாக சில்வர் டம்ளர்ஸ், கரண்டி, இந்த மாதிரி டிஸ்னி கப்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து 20 rupees சொன்னாங்க. எந்த கப் எடுத்தீங்கனாலும் 20 ரூபாய். அது எனக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. 20 rupees ஒரு கப் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த ஷாப் அதுக்கு அடுத்த ஷாப். நீங்கள் வரிசையாக வந்தீங்கனாலே அங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து 40 rupees 50 rupeesனு எல்லாமே போட்டிருந்தாங்க. இந்த பேங்கிள் செக்ஷன் எல்லாமே வந்து ஒவ்வொரு பீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கடை வந்து இப்போ இருக்கிறது வந்து கடற்கரையிலேருந்து நீங்கள் 4வது கடை வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். இங்கே வந்து எது எடுத்தாலும் 10 ரூபாய் 20 ரூபாய். அப்புறம் அது இல்லாமல் உங்களுக்கு ஈச் பீஸ்க்கு தனித்தனி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம கடைக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எது எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. இந்த செக்ஷன் எல்லாமே 10 ரூபா தான். அந்த பாட்டில், அந்த பாக்ஸு, இது எல்லாமே வந்து 10 ரூபா தான். அந்த கிளாஸ் டம்ளர்ஸ் எல்லாமே ஒரு டம்ளர் 10 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிளிப்ஸு எல்லாமே அப்படியே செட்டாக வந்து எதை எடுத்தீங்கனாலும் நீங்கள் 10 ரூபா. அந்த டிக்டாக் கிளிப்ஸ் எல்லாம் அப்படியே செட்டாக இருந்துச்சு. ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்ன இருந்துச்சோ அதுதான் இந்த சைடும் இருந்துச்சு. பட் 10 ரூபாய்க்கு வந்து இயரிங்ஸ் வந்து நான் இவங்கள்ட்ட தான் பார்த்தேன். இவங்க மட்டும்தான் 10 ரூபாய்க்கு நிறைய இயரிங்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த சைடும் கொஞ்சம் இயரிங்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் அந்த இயரிங்ஸ்லாம் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே குட்டி ஜிமிக்கி, குழந்தைங்க போட்டுக்கிற மாதிரி, இல்லை காலேஜ்க்கு இல்லை ஸ்கூலுக்கு போட்டுக்கிற மாதிரி ரொம்ப குட்டியான ஜிமிக்கி தான் இருந்துச்சு. பட் கலர்லாம் ஃபேட் ஆகாமல் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்லேயே அதே கடையில் அதுக்கு ஆப்போசிட்டில் இதெல்லாம் வந்து 30 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இது இல்லாமல் மேலே வந்து கொஞ்சம் மாட்டியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து 50 rupees 80 rupees 90 rupees அந்த மாதிரி இதில் வச்சுருந்தாங்க. இந்த பொம்மையெல்லாம் வந்து அந்தந்த பீஸ்க்கு வந்து தனித்தனி ரேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நெக்லஸ் செட்ஸ் எல்லாமே 200 300 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வச்சுருந்தாங்க. இந்த இயரிங் செட்ஸ் எல்லாம் தான் நான் சொன்ன மாதிரி 80 rupees 40 rupees 100 rupees இந்த மாதிரி ரேஞ்சில் தனித்தனியாக வச்சுருந்தாங்க.
அந்த கடற்கரையை விட்டு நீங்கள் வெளியில் வர வர எல்லா கடையிலையுமே வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம்ஸ் குறைஞ்சிட்டு கிளாஸ் வேர்ஸ் அப்புறம் சில்வர் வேர்ஸ் இதெல்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. இந்த கடையில் வந்து இரும்பு பாத்திரம் நிறையா இருந்துச்சு. இதுக்கு எய்த்தாப்லேயே கடற்கரைக்கு உள்ளே வர்ற இடத்துல உங்களுக்கு நிறைய 20 ரூபா பொருள் எதை எடுத்தாலும் 20 ரூபா இந்த கடையில். ஸோ இங்கே வந்து நிறைய சில்வர் ஐட்டம்ஸ் பிளேட்ஸ் இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. கரண்டி சில்வர் ஐட்டம்ஸ் பிளேட்ஸ் இந்த பிளேட்டெல்லாம் எது எடுத்தாலும் 20 ரூபா சொன்னாங்க. பட் பிளாஸ்டிக் பிளேட் தான், நார்மல் பிளாஸ்டிக் பிளேட் தான். ஸோ நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. பட் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கலாம். இந்த மாதிரி நின்னவங்கள்ட்டேருந்து தான் நான் நிறைய இயரிங்ஸ் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே நின்னாங்க. நாங்கள் கடற்கரைக்கு போகிறப்போ இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. இது வந்து திருப்பி வர்றப்போ அது மத்தியானம் நல்லா வெயில் அடிக்கிற நேரங்கிறதால ஒரு 3 பேர் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இது எல்லாமே 35 ருபீஸ் 40 ருபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த அண்ணா வந்து அங்கே கடை மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருந்தாரு. இவங்க தான் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இவங்கள்ட்ட இருக்கிற இயரிங்ஸ் எல்லாம் 30, 40லேருந்து 150 வரைக்கும் இருந்துச்சு. அந்த 150 இயரிங்ஸே நமக்கு வந்து நல்லா அஃபோர்டபுள் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு வந்து ஸ்டிக்கருக்கு மட்டுமே ஒரு கடை இருந்துச்சு. நிறைய ஸ்டிக்கர் மட்டுமே வச்சுருந்தாங்க. ஒரு குட்டி கடை மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் மட்டுமே வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அங்கே நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இயரிங்ஸ் தான் வாங்கினேன். அங்கே நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கலேருந்து ஒருத்தர்கிட்ட வாங்கினேன். எல்லாருமே இதே டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து 35 ரூபா 35 ருபீஸ்க்கு சூப்பர் ஒர்த்துன்னு தான் எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி என்கிட்ட ஹூப் மாதிரி ஒன்று ரவுண்டான ஷேப்பில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை. ஃபுல்லாக பீட் வச்சு ஒர்க் வந்து உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு கீழே குட்டி ஜிமிக்கி வச்சு அதுக்கு கீழே வந்து ஒரு டேங்லர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நீட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு காட்டன் சுடிதார் போடுறீங்க, பிளெயின் காட்டன் சுடிதார் போடுறீங்க அப்படின்னா ஒரு சூப்பர்ப் எத்னிக் லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் இயரிங். அவங்க வந்து 40 ருபீஸ் சொன்னாங்க. 4 இயரிங் எடுத்தால் உங்களுக்கு வந்து 35 ருபீஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சேர்த்து எல்லா இடத்துலையும் வாங்கினேன். நான் வச்சுக்கிட்டதை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து செகண்ட் இயரிங். இது வந்து நம்ம அந்த 10 ரூபா 20 ரூபா கடையில் வந்து 80 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். எல்லாமே வந்து இந்த டிசைன் கொஞ்சம் எத்னிக்கில் இருக்கிறதெல்லாம் மயில் டிசைன் தான் வச்சுருந்துச்சு. இப்போ அதுதான் ஃபேமஸாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. எல்லா இடத்துலையுமே அந்த மயில் டிசைன் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து மேலே ஒரு பேர்ல் ட்ராப் மாதிரி வந்து டியர் ட்ராப் மாதிரி வந்துட்டு கீழே ஒரு மயில், அதுக்கு கீழே ஒரு ஜிமிக்கி மாதிரி இருந்துச்சு. 80 ருபீஸ்க்கு எனக்கு நான் ஆன்லைனில் பார்க்குறத விட இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறத விட இது வந்து கொஞ்சம் சீப் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஓக்கும் வந்து நீட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. எதுவும் வந்து ஆடாவோ இல்லை தனியாக நீட்டிட்டோ தெரியல. ஸோ எனக்கு இது வந்து ஒர்த் அப்படின்னு தான் தோணுச்சு. 80 ருபீஸ்க்கு அது வாங்கினேன். தேர்ட் இந்த இயரிங் வந்து ஒரு குட்டி கடை மாதிரி ஒரு அண்ணா வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல வாங்கினேன். இது வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அவர் வந்து குறைச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நல்லா அவங்களுக்கு திக்கான மெட்டீரியலில் தான் இருக்குது. ரொம்ப வந்து லைட்டாக இல்லை, திக்காக தான் இருக்குது. கீழே அந்த டேங்லர்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. கலர்லாம் எதுவுமே போகாமல் சிம்பிளாக, அதே சமயம் வந்து உங்களுக்கு எத்னிக் லுக்கும் போட்டுக்கலாம். இந்த கலர் வந்து கொஞ்சம் ஆன்டிக் கோல்ட் கலரில் இருக்கிறதுனால நீங்கள் நார்மலாக ஜீன்ஸ் குர்தாக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் ஃபியூஷனாக உங்களுக்கு நல்லா தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து தேர்ட் இயரிங். நெக்ஸ்ட் வந்து இந்த இயரிங் அதே மாதிரி தான், கொஞ்சம் சின்ன சைஸ். இது வந்து அங்கே நிற்கிறவங்கள்ட்ட வாங்கினது. இது வந்து 40 ருபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது 40 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் அந்த நாட்டை சொல்லி பார்த்தேன். ஆனால் ஒரு 100 ருபீஸ்லேருந்து குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜும்கா வந்து குட்டியாக வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கிறது. இதையும் வந்து நான் வந்து 40 ருபீஸ்க்கு அங்கே நிற்கிறவங்கள்ட்டேருந்து வாங்கினேன். நெக்ஸ்ட் இது நம்ம அந்த 10 ரூபாய் ஜிமிக்கி எடுத்தோம் இல்லையா, அதே கடையில் இதையும் 10 ரூபாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். 10 ருபீஸ்க்கு இது டோட்டல் ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா ரொம்ப தின்னா இல்லை, ஓரளவு ஸ்டடியாக தான் இருக்குது. நார்மலாக நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு போடுறதுக்கோ இல்லை காலேஜ் யூஸ் போடுறதுக்கோ பியூட்டிஃபுல்லாக செட் ஆகும். சிம்பிளாக அதே சமயம் வந்து உங்களுக்கு நீட் லுக் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயரிங் வந்து இந்த 3 ஜும்கா லேயர் தான் வாங்கினேன். இது நான் அமேசானில் பார்த்துருக்கேன். 180 160 அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே அங்கே நிற்கிறவங்கள்ட்ட இல்லை, அந்த குட்டி கடை மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த நாட்டை வாங்கினேன். அவங்கள்ட்ட வந்து இது 80 ருபீஸ் அப்படின்னு வாங்கினேன். 60 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். 60 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான். ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, சும்மா கொஞ்சம் டேங்லியாக தான் இருக்குது. எவ்வளோ நாள் நல்லா வரும் அப்படின்னு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் இதுவும் நான் 100 ருபீஸ்க்கு அங்கே நிற்கிற அண்ணா கிட்ட அந்த கடை மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட தான் வாங்கினேன். நீங்கள் வேளாங்கண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையை போய் பார்க்கலாம். பார்கெயின் அவ்வளோவா குறைக்க மாட்டுறாங்க. பட் ஆனால் பீசஸ் வந்து ரொம்ப நீட் குவாலிட்டியாக இருந்துச்சு. இது வந்து சிம்பிளாக அதே சமயம் நீங்கள் எத்னிக் வியர்ஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி இருக்குது. மேலே வந்து இந்த விசிறி தோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தோடு கொடுத்து அதுக்கு கீழே வந்து 3 லேயரில் தொங்கி செயின் தொங்கி குட்டி குட்டி ஜிமிக்கி மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் நான் இன்னொரு இயரிங்கும் எடுத்தேன். ஸோ அந்த ஜிமிக்கியும் வந்து நான் அந்த அண்ணா கிட்டேருந்து தான் வாங்கினேன். இப்போ நெக்ஸ்ட்டு காட்ட போகிறதும் அதே மாதிரி 3 லேயர் ஜிமிக்கி தான். ஆனால் வந்து மேலே வந்து ஒரு டியர் ட்ராப் சைஸில் கொஞ்சம் பெருசாக திலக மாதிரி இருந்துச்சு. வேறு எதுவுமே டிசைன் மாற்றம் இல்லை. கலருமே கூட அதே கலர் தான். அந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான குவாலிட்டி மாதிரி தான் தெரியுது. பட் இதுவும் வந்து இது வந்து எனக்கு 80 ருபீஸ் கொடுத்தாங்க. ஸோ 80 ருபீஸ்க்கு ஓகே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு.
நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் வந்து அந்த 10 ரூபீஸ் ஷாப்பில் எடுத்தது. அந்த நம்மளோட ஒரு லேயர் மாரி ஒரு தொங்குற அந்த இயரிங்கோட இந்த இயரிங்கும் சேர்த்து வாங்கியிருந்தேன். 10 ரூபீஸ் அப்படிங்கிறதுனால இதுவும் எவ்வளோ நாள் வரும்னு தெரில. இது வந்து கொஞ்சம் ஆஷ் கலர் மாரி தான் இருக்குது. பட் போடுற வரைக்கும் நல்லா க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுது. இயரிங்ஸ் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இயரிங்ஸ் எல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். இதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு செட் பேங்கிள் மட்டும் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் மிக்ஸ் அண்ட் மேட்ச்க்கு போடுற மாதிரி கொஞ்சம் ஜிகினாலாம் ஒட்டியிருக்கிற மாதிரியான பேங்கிள். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இப்போ நான் போடுறது இல்லை. பட் அங்கே பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 30 ரூபீஸ்னு வாங்கினேன். அந்த 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் அந்த லிப்ஸ்டிக்லாம் இருந்த கடையில் வந்து 30 ரூபாய்க்கு இந்த பேங்கிள் செட் வாங்கினேன். ரொம்ப உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லா இல்லாமல்லாம் இல்லை, கொஞ்சம் ஜிகினா மட்டும் உதிருது. மற்றபடி வந்து உங்களுக்கு சைஸ் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி டிசைனும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. எல்லா பேங்கிள்ஸ்லேயும் ஒரே மாதிரி டிசைன் இருந்துச்சு. ஒவ்வொரு பேங்கிளும் ஒவ்வொரு டிசைனாக இருக்கும் சில சமயம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வாங்குறப்போ. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பக்கிள் கிளிப் மாதிரி இந்த மாதிரி கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன். இதை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. எனக்கு இந்த மாதிரி நீல ஷேப்பில் இருந்தால் பிடிக்கும். ஸோ இது எல்லாமே நான் 10 ரூபீஸ் ஷாப்பில் தான் எடுத்தேன். எல்லாமே இதில் வந்து ஒவ்வொரு கிளிப்பும் வந்து 10 ரூபா 10 ரூபா அப்படின்னு எடுத்தேன். இங்கே நம்ம வாங்கினோம்னா 15 ரூபீஸ் 20 ரூபீஸ் அந்த மாதிரி வரும். பட் அங்கே வந்து 10 ரூபீஸ் 10 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து நான் கொஞ்சம் எடுத்தேன். நான் அந்த ஸ்டோன் வச்சது அதெல்லாம் எடுக்கல. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஏற்கனவே என்கிட்ட ஒன்று இருந்துச்சு, பட் அது உடஞ்சி போச்சு. ஸோ இந்த ஷேப்பில் இருக்கிறது நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ இது கிடைச்சதும் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த குட்டியோண்டு பட்டர்ஃப்ளை கிளிப்பும் எடுத்தேன். இது எல்லாமே நான் ஒன்று இல்லை 2 வேறு ஷாப்பில் எடுத்தேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் போய் ஷூட் பண்ணிவிட்டு எதுவுமே வாங்காமல் வர்றதுக்கு என்னமோ மாதிரி இருந்ததுனால அங்கங்கே 2 10 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி வாங்கி நான் பையில் போட்டுகிட்டே வந்தேன். ஸோ இது அந்த மாதிரி ஒரு ஷாப்பில் வாங்கினது தான். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டிக்டாக் செட் இருந்துச்சு இல்லையா, இது 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அப்புறம் அந்த ஹேர் பன் வைப்போம்ல, என் பாட்டிக்கு வந்து நான் இந்த பன் வைப்பேன். நீங்கள் இதை வச்சுட்டு அந்த கொண்டை போட்டிங்கன்னா ஹேர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப சிம்பிள் தான். பட் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து என் பாட்டி ஹேர்லேயோ என் அம்மா ஹேர்லேயோ வந்து உங்களுக்கு நான் அந்த கொண்டை வந்து போட்டு காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு பண்ணிக்கிறதுக்குமே. அடுத்து இந்த இது வந்து 20 or 25 ரப்பர் பேண்ட்ஸ் இருந்துச்சு. எல்லாமே பிளாக் கலர் ரப்பர் பேண்ட்ஸ். இந்த டிக்டாக் கிளிப்பும் இந்த ரப்பர் பேண்ட்ஸும் நான் ஒரே கடையில் வாங்கினேன். 10 ரூபா தான். அந்த 25 ரப்பர் பேண்ட்ஸ்க்கும் சேர்த்து 10 ரூபீஸ் வாங்கிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரஷ்ஷு செட்டு தான் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா நம்ம வாட்டர் கலர் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து ஏற்கனவே ட்ராயிங் பண்ணியிருக்கிற ட்ராயிங் புக்கில் வந்து கலர் பண்ண பிடிக்கும். இதுவும் விலாக் எடுத்துகிட்டு அங்கே எதுவும் வாங்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். இந்த 5 செட்டும் 6 பீஸ் சேர்த்து வந்து 10 ரூபா அந்த அண்ணா வாங்கிக்கிட்டாங்க. எல்லாமே 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஷ்னரி நிறையா இருந்த கடையில் வாங்கினது. அப்புறம் இந்த பூஜாடி இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே நான் இங்கே விலாக்லேயே பார்த்துருந்தீங்கன்னா நிறைய கலர் இருந்துச்சு. 10 ரூபீஸ்க்கு இது டோட்டல் ஒர்த்துன்னு சொல்லுவேன். வரிசையாக நீங்கள் நிறைய வந்து ஒரே ஷெல்ஃபில் அடுக்குனீங்கனாலோ இல்லை சுற்றி 4 சைடும் வந்து உங்களுக்கு அடுக்கி வச்சிங்கனாலும் ரொம்ப அழகாக தெரியும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் 10 ரூபீஸ் தான். ஸோ இது எல்லாம் தான் நான் வந்து வேளாங்கண்ணியில் பர்ச்சேஸ் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் ஒரு விலாகா, இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட்ஸான்னு கேட்காதீங்க. அன்றைக்கி நான் அங்கே என்ன வாங்கினேன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.